ஒரு 4 ஏக்கரா என்னோட சொந்த பூமி இருக்குதுங்க. இப்போ வந்து மஞ்சள் சாகுபடி பண்ணியிருக்கிறேன். நல்ல க்ரோத் ஃபார்ம் ஆகுது. அதனால் வந்து உங்களுக்கு ஈல்டும் அதிகமாக வருது. இது பரவாயில்ல, நான் யூஸ் பண்ண வகையில் வந்து இது அபிமன் வந்து பரவாயில்லைங்க. நான் ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்கா பரவாச்சி கிராமம். எங்களுது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 ஏக்கரா என்னோட சொந்த பூமி இருக்குதுங்க. இதில் இப்போ வந்து மஞ்சள் சாகுபடி பண்ணியிருக்கிறேன். போன வருஷம் பண்ணியிருந்தேன். போன வருஷமே வந்து கம்மியாக பண்ணியிருந்தேன். ஒரு 1/2 ஏக்கரா தான் பண்ணியிருந்தேங்க. இந்த 1/2 ஏக்கராவுக்கு அபிமன்யு கொடுத்தேன். இந்த அபிமன் அப்படிங்கிறது யூடியூப் மூலமாக பார்த்து ஒரு 3 டோஸ் கொடுத்துருந்தேன் போன டைம். பரவாயில்ல, விளைச்சல் நல்லா இருந்துச்சுங்க. இந்த வருஷம் வந்து 1 ஏக்கரா பண்ணியிருக்கிறேன். இந்த 1 ஏக்கராவுக்கு 2வது டோஸ் கொடுத்துருக்குறேன். இந்த என்னென்னா செடி வந்து கொஞ்சம் கருகருப்பாக வருங்க பாருங்களேன். நல்லா க்ரோத் ஃபார்ம் ஆகுது. அதனால் வந்து உங்களுக்கு ஈல்டும் அதிகமாக வருது. இது பரவாயில்ல, நான் யூஸ் பண்ண வகையில் வந்து இது அபிமன் வந்து பரவாயில்லைங்க. அதுபோக மற்ற உரம் வந்து நம்ம கொடுக்கணும். அடி உரமாக வந்து தொழு உரம் கொடுத்துருக்குறேங்க. நீர் பாசனம் வந்து அதிகமாக இருக்கணும். அந்த அபிமன் கொடுக்குறப்ப நல்ல ஈரம் இருக்கணும். அதே சமயம் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டோஸ் தண்ணி கொடுத்துட்ருக்கணும். அந்த மாதிரி பண்ணால் நல்லா விளைச்சல் எடுக்கலாம். இதுவோட இன்னொரு ப்ராடக்ட்டு இருக்குதுன்னு பார்க்கணும், விசாரித்து பார்க்கணும்.